எல்லாத்துக்கும் வணக்கம். என் நேம் பூபதிராஜ். தோட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே தெக்கலூர். நாங்கள் இருக்கிறது வந்து அவினாஷியில் இருக்கோம். எங்கள் ஃபீல்டு மொத்தம் ஒரு 3.5 ஏக்கர். இதுக்கு ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2 கம்பெனியில் கொட்டேஷன் கேட்டிருந்தேன். அதில் நயரா சொல்யூஷன் வந்து மிஸ்டர் சிவசங்கர் வந்து எங்களுக்கு கைட் பண்ணார். எங்கெங்கே வால்வு வைக்கலாம், எவ்வளோ வால்வு வைக்கலாம். ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஐடியா கிடையாது, மேனுவலாகவே பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தது. எங்களுக்கு வேறு பிஸ்னஸ் இருக்கிறனால ஃபார்மை வந்து நம்மளாக வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆட்டோமேஷன் போகலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் கோயம்புத்தூர் அக்ரி எக்ஸ்போக்கு போயிருந்தோம். ஒரு 2 கம்பெனியில் கொட்டேஷன் கேட்டோம். 2 கம்பெனி எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அதில் நயரா வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாகவும், ரேட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தெரிஞ்சது. சர்வீஸும் கோயம்புத்தூருங்கிறனால இப்போ எங்களுக்கு தெக்கலூர்லாம் அவங்க வரோன்னா அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷத்தில் வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் நயராவை சூஸ் பண்ணோம். நயராவை வந்து எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா எங்களது இதுக்கு முன்னாடி இதே தோட்டத்தில் வந்து தென்னைமரமெல்லாம் நிறைய இருந்தது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேடையினால் எங்களால் தென்னைமரத்தை காப்பாற்ற முடியல. இப்போ அவினாஷ் அத்திக்கடவு திட்டம் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம். எங்கள் தோட்டத்துக்கு மேவரம் இருக்கிற ஒரு பள்ளத்திலேயே தண்ணி 24 மணி நேரம் தண்ணி வருது. இந்த அத்திக்கடவு வந்தனால எங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. அதனால் இப்போ எங்களுக்கு போரு இதெல்லாம் ரீசார்ஜ் ஆகிடுது. அது போக எங்களுக்கு ஒரு பொது கிணறு இருக்குது. பொது கிணத்துல இப்போ தண்ணி நல்லா மேலேயே இருக்குது. நயராவை பொறுத்தளவுக்கு நாம் வந்து இது அதுன்னு யோசிக்கவே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தூரம் செலவை கம்மி பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து நாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. இது வந்து தென்னை மரத்துக்குன்னு கிடையாது. நீங்கள் நம்ம என்ன ஃபார்ம் போட்டாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இன்றைக்கெல்லாம் ஆள் கூலி எல்லாம் அதிகமாகிடுது. விவசாயத்துக்கு வந்து பெருசாக ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. அதனால் என்னோட ஃபார்மில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 13 கேட் வால் வச்சுருக்கிறோம். 3.5 ஏக்கராவும் சுற்றி ஒரு 13 கேட் வால் வச்சுருக்கிறோம்.